ரியல் லைஃப்ல ரொம்ப கோவப்படுவீங்களா? இல்ல ரொம்ப இப்ப இருக்கிற மாதிரி ஜாலியா இருப்பீங்களா? ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் சில பல கோவங்கள் வரத்தான் செய்யும். கோவம் வரலன்னா நம்மளை சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில். எப்போ இந்த ஷோவை முடிப்பீங்க? என்னது கையில் என்ன சிரிப்பு வந்தால் வாயெல்லாம் உடச்சிடும். என்ன தெரியுமா? போன கேள்விமா. இல்ல நான் வேற கொஸ்டின் கேளுங்க கேளுங்க. ரியல் லைஃப்ல ரொம்ப கோவப்படுவீங்களா? இல்ல ரொம்ப இப்ப இருக்கிற மாதிரி ஜாலியா இருப்பீங்களா? ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் சில பல கோவங்கள் வரத்தான் செய்யும். கோவம் வரலன்னா நம்மளை சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில். தேவையான இடத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும்பா, எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப ஹெவியான கோவம்லாம் மாறாது. கடைசியாக நம்ம நினைக்கிற ஒரே பதில் முடிவு என்னன்னா, சரி விடு, இதான் நடக்கணும்னு இருக்கு, இதுதான் நமக்கு முடிவு, இதுதான் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கு அப்படின்னு விட்டு போறது தான். ஆனால் கோவப்படுவேன். ரொம்பலாம் ஹெவியாக சண்டை போடுற அளவு உங்க அளவுலாம் கிடையாது. குடும்பத்தை ரெண்டாக்குற உங்க அளவுலாம் கிடையாது. நான் இப்ப சார் ரெண்டாச்சு சொல்லி வைப்போமே, நீங்க சொல்லுங்க. அது என்னதான் நான் இப்ப சார் பண்ணேன். அது மாதிரிலாம் பண்றது இல்ல பிரச்சனை. சார், எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில வந்தீங்க? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எய்ம் இருந்துச்சா காமெடி அந்த மாதிரி போலாம் அந்த மாதிரி? ஆமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கலைத்துறையில வரணும் தான். அப்போ வந்து ஒரே ஒரு எல்லா இடமும் சொல்ற ஒரு இது, நான் படிக்கும் போதே வந்து நம்ம வந்து சரி, அன்னைக்கு வந்து முல்லைன்னு நான் சேர்க்கல, தனசேகரன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது, மக்களுக்கும் தெரியணும். அப்போ நம்ம எந்த துறைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2 துறை தான். ஒன்று அரசியல், ஒன்று வந்து கலைத்துறை. அரசியல் எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ இன்னை வரைக்கும் ஈடுபாடு கிடையாது, பிடிக்காதுன்னா நான் போகிறதுக்கு பிடிக்காது. பட் அரசியல் போனால் நான் போகிறதுக்கு பிடிக்காது. அப்போ கலைத்துறை தான்றதுனால ஆரம்பத்துலேருந்தே வந்து படித்து முடிச்சதுமே +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்கும் போதே சைடில் வந்து நான் இந்த துறையை தான் தேர்ந்தெடுத்தேன். அதனால் முத எனக்கு கலைத்துறையில் கிடைச்ச வேலை அனௌன்சர், அறிவிப்பாளர். அதான் கிடைச்சது. நான் சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க், கிஷ்கிந்தா, எம்ஜிஎம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நான் அனௌன்ஸராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தேன். ஸ்டார்டிங்ல எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு சார்? கஷ்டமான விஷயம் தான் இந்த துறையில் வர்றதுக்கு. அதனால் ஃபேமிலி சப்போர்ட்டோடு இருக்கணும். அது இருந்தால் தான் வர முடியும் கலைத்துறையை பொறுத்தவரை. ஏன்னா பணம் வந்து ஸ்டாண்டர்டாக பர்மனெண்ட்டாக இவ்வளோ தான் மாதம் வரும்னு வராது. அதில் எனக்கு பேக் போனாக இருந்தாங்க என்னோட ஃபேமிலியும் சரி, என்னோட அண்ணனுங்களும் சரி. அதனால் நான் வந்தேன். உங்கள் ஃபோனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் என்ன சார்? ஃபோனில் அதிகமாக சொன்னால் காமெடியாக நினைப்பீங்க. ஃபோனே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் அப்படி பார்க்குறது இப்போ வந்து வாட்ஸ்அப் தான். ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நமக்கு ஷூட்டிங் கூட டைம் அனுப்புகிறாரு, அதெல்லாம் பார்க்குறது வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் சொல்லலாம், அந்த ஆப் சொல்லலாம். ஒரு மூவில நடிக்கிற சான்ஸ் வரும்போது மாஸ் ஹீரோவா போவீங்களா இல்லை காமெடியை சூஸ் பண்ணுவீங்களா? ஹீரோவை போகிற அளவுக்குலாம் நம்ம முகரக்கட்டு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள், சொன்னால் ஒத்துப்பீங்க. அப்படி இல்லைல்ல சார், எவனோ நடிக்கிறான்னு சொல்லி அப்பவும் என்ன அசிங்கப்படுத்துவீங்க. இல்ல இல்ல நல்லா இருக்கா வாங்கன்னு சொன்னா உண்மையா சொல்றதா? இல்ல சார், நீங்க ஹீரோ முகமாவே இருக்கீங்க சார். சார் எவனோ நடிக்கிறான் வாங்க சார் அப்படின்னா அப்போ நானும் அந்த எவனோ சேர்த்து இல்ல என்ன நான் விளையாட்டுக்காக சொன்னேன். ஹீரோக்காக வாய்ப்பு வந்தது. நாங்க காமெடியில வந்து நானும் என்னோட கூட பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், தெரியும் நினைக்கிறேன், கோதண்டன். 2 பேரும் சேர்ந்து தான் விஜய் டிவில கலக்க போகுது யாரில் பேர்ல பண்ணி இன்னைக்கு வந்து பல கண்ட்ரிக்கு போயிருக்கோம். அப்போ எங்க 2 பேருக்காகவும் கதையை எழுதி ஹீரோவை பண்றதுக்கும் சான்சஸ் எல்லாம் வந்தது. நாங்க அதுக்குள்ள போல. ஏன்னா அதுக்குள்ள போனா மாட்டிப்போம். நமக்கு அதுக்குண்டான இடம் நம்மளை யாரும் தெரிஞ்சு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். நான் இந்த ஒயிட் கலரா இருக்கேனா, இல்லை என் ஃபேஸ் ஹீரோவுக்கு வருமா, வில்லனுக்கு வருமா, இல்லை எனக்கு இவ்வளோ தகுதி இருக்கு அப்படின்றத நம்ம எப்போ கண்ணாடி முன்னி நின்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமோ அப்போதான் வெளியே காமிக்கும். ஸோ எங்களுக்குள்ள ஹீரோ வேணாங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அதனால 2-3 டைரக்டர் வந்தாங்க, கதை சொன்னாங்க, நல்ல கதை தான். பட் ஆனால் வேற கதை வேற என்ன பண்ணிக்கலாம் சார் நாங்கள் பண்ற ஐடியாவில். காமெடியிலே போனா எதனால அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை? அதுதான், ஹீரோவா போனா 10 வருஷம் 20 வருஷம், காமெடியிலே போனா நம்ம கடைசி வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யார் சார் தமிழ்ல? தமிழ்ல காமெடியன்ஸ் எல்லாருமே பிடிக்கும். ஒரு நாகேஷ் சார் சொல்லலாம், தங்கவேலு சார் சொல்லலாம், அடுத்து வடிவேல் சார் சொல்லலாம், விவேக் சார், கவுண்டமணி செந்தில் சார். எங்க 2 பேரும் கவுண்டமணி செந்தில் சார் மாதிரி. அப்புறம் இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவாங்க. லாரன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எனக்கே பாதி தான் தெரியும், அவங்களுக்கு மொத்தம் தெரியாது. என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. மாயா, நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலி சார் நான் வந்து லைக்கால ஒர்க் பண்றேன். லைக்கால இருக்கீங்க? லைக்கா ப்ரொடக்ஷன் இல்ல, லைக்கா டெல்லில ஒர்க் பண்றேன். லைக்கா டெல். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறம் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. ஓ, ஆக்சுவலா நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணணும்ன்றதான் ஐடியாவா இல்ல வேற என்ன? இல்ல, இதுவும் ஐடியா தான்.
இதுவும் ஐடியா Fashion மாதிரி இது மாதிரி மாடலிங் பிளஸ் ஆங்கரிங் அந்த மாதிரி. அது மாதிரி தான். இப்போ ஃபுல்லாக ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. மாடலிங் ட்ரை பண்ணீங்களா? இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணிட்டு தான். மாடலிங் பண்ணீங்களா இல்லை மாடலிங் ட்ரை பண்ணுறீங்களா? இல்ல மாடலிங் பண்ணிட்டு தான். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓ நீங்க தான் கேள்வி கேட்கணும்ல. டோ என்ன நீங்க அவங்க தான் இன்டர்வியூ பண்ண வந்தாங்க. என்னப்பா நீங்க கொஞ்ச நேரத்துல கேரக்டர் மாத்தி விட்டீங்களா? இல்ல அதுவும் இருக்கு, அந்த செக்மெண்ட்டும் இருக்கு உங்களுக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்க இருக்கட்டும்மா, நான் சொல்றேன். நான் வந்து போய் அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க வந்து மாயா இல்லையா? ஸோ விஷுவல் இது படிச்சுட்டு இருக்கீங்க, மாடலிங்ல இருக்கீங்க. இந்த சேனல் நம்ம டன்ஸ்டன் யூடியூப் சேனலுக்கு, இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு எவ்வளவு நாளா வந்து பண்றீங்க? ஒரு 2 months ஒர்க் பண்றீங்க. ஆங்கரிங் தான். ஆமா. ஸோ அதுதான் உங்களுடைய மெயின் விஜய் ஆகணும்னு. சிறப்பு வாழ்த்துக்கள். ஏமா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். மாயா டன்ஸ்டன் இன்டர்நேஷனல் சேனல் ஏன் பேர் இருந்துச்சு அது சொல்லு. தெரியல. அது எதுக்கு பின்ன காதோரமா முடிய இப்படி தள்ளி தெரியலன்றது ஒரு ஸ்டைலு, அதுலயும் ஒரு ஸ்டைலு. தெரியலன்றதை கூட எவ்வளவு ஸ்டைலா சொல்றாங்க பாத்தீங்களா? அது கிடையாது. நீங்க ஆனா ஃபோன் பண்ணா என்ன பண்றீங்க? இங்க சேனல் இருந்து ஃபோன் பண்ணா, சார் எத்தனை மணிக்கு வரணும், வந்ததான் ஆரம்பிச்சிருங்களா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கிறீங்களா, வரும்போதே நீங்கள் சாப்பிட்டு கூட வரலாம், இருந்தாலும் இங்கே வந்து தான் நான் சாப்பிடுவேன், பப்ஸு ஸ்நாக்ஸு அது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றதுலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. பேமெண்ட்டை முன்னாடி அக்கௌண்ட்டில் போட்டணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் யார் சார் சொன்னாங்க? எல்லாம் நம்ம டீம் தான். இந்த டன்ஸ்டன் இன்டர்நேஷனல் பேர் வந்தது இப்போ டன்ஸ்டன் இருக்குல்ல, அதுக்கு என்ன ரீசன்னா, நம்மளுடைய துஷாந்த் இந்த சேனலோட எம்டி, அவருடைய அப்பா பேர் தான் டன்ஸ்டன். ஓகே. ஸோ அது ஞாபகமாக இருக்கட்டும், டன்ஸ்டன் வச்சாரு. இன்டர்நேஷனல் ஏன் வச்சார் தெரியுமா? அந்த பக்கம் முடிய தள்ளுங்க, காதார முடிய தள்ளு. தெரியல சார். அது ஒண்ணும் இல்லை. அது என்னன்னா இன்டர்நேஷனல், அவர் இருக்கிறது லண்டன்ல, அதனால டன்ஸ்டன் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இப்படி நீங்க ஒரு விஷயத்த யாராவது பேட்டி எடுத்து இப்ப என்ன கூப்பிட்டுறீங்கன்னா, முல்லைன்னா யாரு? ஏன்னா முல்லை தான் தற்பெருமையா பேச மாட்டாரு, அவரை பத்தி நம்மளே தெரிஞ்சுப்போம். எத்தனை படம் பண்ணி என்ன விருப்பம் வரீங்க? இல்ல சார், நான் எதுவுமே சொல்லுங்க. half an hour முன்னாடியே நீங்க எல்லாமே விசாரிச்சு வச்சுட்டு நீங்க சீனை போடுறீங்க. சீனை போடு. சரி வாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த கத்துக்கணுங்க. நீங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. முன்னாடி அதுதான் நான் தான் சொன்னேன். நான் நல்ல பையன் இல்லைங்க, கெட்ட பையன். எனக்கு டைம் சொன்னா 1/2 hour முன்னாடி தான் ஸ்பாட்ல நிப்பேன். half an hour லேட்டா நீங்க லேட்டா தான் வருவீங்க. ஆனா கலிகாலம் மாயா வரல, மாயாவுக்கு இது இங்க இருக்கு 4-5 பேரு மாயா மாடத்துக்கு ஏதாவது வாங்கி வந்தீங்கப்பா, இவரு அவர் வந்துட்டாருப்பா முன்னாடி உட்காந்துருக்கு சார். கலிகாலம் லேட்டா வந்தா அவர் தலையில நீங்க தான் சார் கெஸ்டா போங்க. சரி பெஸ்ட் வாங்க. சரி, ஒரு ஃபன் செக்மெண்ட் போறேன் சார். இதுல 3 கார்ட்ஸ் இருக்கு. இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல எது நீங்க சூஸ் பண்ணாலும் நீங்க வந்து அந்த கேரக்டரா இருந்து நீங்க என்ன ரோஸ்ட் பண்ணலாம், ஸ்கோல் பண்ணலாம், கேள்வி கூட கேட்கலாம். ஓகேவா? அப்படியே. ஓகே. ஐயோ என்ன ஐயோனா நீங்களே படிக்கணும். இல்ல நீங்களே படிச்சுக்கோங்க. தமிழ் படிக்க தெரியும்ல? இல்ல இங்கிலீஷ்ல இருந்தா எனக்கு படிக்க தெரியாது. பெண் குறிப்பு. அப்ப நீங்க தான் படிச்சிடணும். ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் மாஸ்டர். நீங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் மாஸ்டர், நான் உங்க ஸ்டூடெண்ட். நான் ஹோம் ஒர்க் பண்ணாம வந்திருக்கேன். இப்போ என்ன எப்படி என்னது மாதிரி ஸ்கோல் பண்ணுவீங்க? நான் நினைச்சே பார்க்கல. நான் கூட இங்கிலீஷ் படிக்க முடியுது. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம கலாய்க்கல தமிழ்லயே பேசுறத இங்கிலீஷ் எழுதிருக்கீங்க. நான்லாம் இங்கிலீஷை தமிழ்லயே படிப்பேன்ற மாதிரி இப்ப தமிழே இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன். ஓகே ஓகே. நான் தான் ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல். நீங்க பேட் ஸ்டூடெண்ட், ஹோம் ஒர்க் பண்ணல. இப்ப கேமரா ஆங்கில மாத்த சொல்லி உங்களை எந்திரிச்சு நிக்க வைக்கணும். ஏன்னா வாத்தியார் முன்னாடி கால் மேல கால் போட்டு தெனாவட்டா உட்காரக்கூடாது, அது ரொம்ப தப்பாயிரும் ஒரு ஆசிரியர். அதனால உங்களை நான் நிக்க வைக்கணும்னா கேமராமேன்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா கேமராமேன்லாம் டக்குன்னு நிக்கிறேன்னு நினைச்சு அப்படியே போயிடலாமா? ஏன்னா ஃப்ரேம் மாத்த முடியாது. கை கட்டணும், கண்டிப்பா கட்டணும். சிரிப்பு வந்தா வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஓகே சார். ஏன்னா நான் வாத்தியார் பாத்துங்க, சிரிக்கவே கூடாது. சரிங்க. உங்க பேர் என்ன? மாயான்னு வச்சுக்கமா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத பேர்? மாயானே. வந்துட்டேன், ஸ்கூல் ரூம் வந்துட்டோம். ஓகேவா? இனி வந்து நான் வாத்தியார், நீ ஸ்டூடெண்ட்மா, அதனால அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஓகே ரெடி. சிரிக்க கூடாது. ஓகே. என்ன அது கையில? என்ன ஸ்கூல் வரும்போது யாராவது போன் எடுத்து வருவாங்க? இல்ல என்ன என்ன தைமா போன கேள்விமா, புக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வராது, உருப்பட்டுருவேன். வாத்தியார மதிக்க சிரிச்சு தவட தொங்கிரும். உங்க அப்பா வந்து அவ்வளவு சொல்றான், என் பொண்ணு சரியா படிக்கல, சொல்லி கொடுங்க சார்ந்தா. ஆனா நீ இங்க என்ன இப்ப சீன் போட்டுட்டு இருக்கிய? ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரேக் அடிச்சுட்டு எங்க போற?
நான் எங்கேயும் போகல சார். பாய் எதிர்த்து பேசாத. ஸ்கூல் தானே வர? ஆமா. என்ன நடிக்க வர? மேக்கப் போட்டு வந்திருக்க, நாளை பின்ன தலையை பின்னிட்டு வர மாட்டியா நீ? பாரு, என்னம்மா நான் சொல்றது இல்லை, உனக்கு காமெடியா இருக்க, சிரிக்கிற, டிசி கழிச்சு கொடுத்துருவேன். சிக் வாய மூடு. தபாருமா, எதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணல நீ எதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணல? நீ எதுக்குமா ஹோம்ஒர்க் பண்ணல? மறந்துட்டேன். என்ன மறந்த? இத உண்மையிலே சொல்றேன், இத லூசா நீ? நான் என்ன பார்த்தா இல்ல லூசா தெரியுதா? போமா வெளியே, போமான்னு. நான் போன இன்டர்வியூ எடுக்க முடியாது. அந்த மாதிரி கதை தான் அவனை கிளம்புனி. சிரிப்பு ஒரு கேடு. இந்த டிசி கொடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஏன் சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? நானே சீரியஸா ஒரு வாத்தியார் இருக்கும் போது அதை சொல்லணும். நீ எல்லாரும் சீரியஸா எப்படிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பயப்பட? ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகேவா? ஓகே, போதுமா சார்? வேற எனக்கு இல்ல, நீங்க உங்களுக்கு போதும்ல. இவங்களுக்கு இன்னைக்கு பெண்டு கிழிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு திட்டி உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரிஜினல் வாத்தியார் எப்படி ஸ்ட்ரிக்டா திட்டுவாரோ அந்த காலத்துல. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த சமுதாயத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், அங்கங்க பதிவு பண்ணணும். அந்த காலத்துல வந்து பசங்களை வந்து அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து என் காதை பிடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க. என் பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார், நீங்க அவனை எவ்வளவு நாளும் அடிக்குங்க, மூஞ்சில மட்டும் அடிக்காதீங்க, எவ்வளவு நாளும் அடிங்க, அவனை நல்லா படிக்க வைங்கன்னு. இப்ப இந்த காலத்துல எந்த பேரண்ட்ஸுமே பசங்களை வந்து சின்னதா அடிச்சா கூட பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா வாத்தியார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வாத்தியார் என்னைக்கு அவர் வந்து கைத்தடி எடுத்து பசங்களை அடிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கையில இருக்கிற கைத்தடியில அடி வாங்காம இருப்பான். ஸோ நியாயமா ஒழுக்கமா வளருவான். இங்க அடி வாங்கல, அங்க பல பேர் மாட்டி அடி வாங்குறாங்க. அதுதான். ஸோ இந்த சமுதாயத்துல படிக்கும்போது வாத்தியாருக்கு திட்டுறது நம்ம வாழ்க்கைக்காக தான் இல்லையா? ஒருத்த வந்து ஒரு பொதுவாக இது மாதிரி கருத்து சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க, சின்ன பையன் தான் என்னால சொல்றேன். என்னன்னா, நீங்க பெரிய ஆளானா சந்தோஷப்படுறது உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய வீட்டுக்காரர், உங்களுடைய பசங்க, இப்படி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அது சாதாரணம், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அப்பா அம்மா. ஆனா நீங்க பெரிய ஆளானா எந்த வித எதிர்பார்ப்பு வாத்தியாருக்கு சந்தோஷப்படுவாங்க. பாத்துறீங்களா? ஏய் இவன் என் ஸ்டூடெண்ட்யா, இன்னைக்கு கலெக்டரா இருக்கான், என் ஸ்டூடெண்ட்யா இன்னைக்கு தாசில்தாரா இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அப்படி பெருமைப்படுவாங்களே. அந்த ஒரு உறவு ஆசிரியர். என்னைக்கு நீ குருவை மதிக்கிறியோ அன்னைக்கு லைஃப்ல நீ நல்லா இருப்பான். உங்க லைஃப்ல அந்த மாதிரியான கண்டிப்பா நான் எல்லா வாத்தியாரையும் மதிப்பேன். எல்லா வாத்தியாருமே நான் படிச்சது அரசு பள்ளியில தான் 12வது வரைக்கும் படித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ERK சார்னு ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஸோ அவரை பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் ERK சாரு, சயின்ஸ் சாரு, RRன்னு எல்லாமே இனிஷியல் வச்சு தான் சொல்லுவோம்ல. அப்போ எல்லா வாத்தியார்களுமே மதிப்பேன் நான். ஆமாம். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா அவங்களாம் பார்க்க முடியல. பட் ஆனால் அப்போ இருக்கும்போதே 12வது வரைக்கும் ஓகே. ஆனால் அவங்க சொன்னது கேட்டதுனால தான் ஓரளவாவது இன்னைக்கு நம்ம வந்து சமுதாயத்துல கெட்ட பேர் இல்லாம முல்லைன்னா ஓகே, நல்ல ஓகேப்பா அப்படி உங்க மனசுல நினைக்காத மாதிரி இல்லாம நல்லா ஓகேப்பா அப்படி. சார் உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் 8th படிக்கிறான், கார்த்திக்னு பேரு. ஒரு பொண்ணு ஸ்ரீநிதி 4வது படிக்கிறா. என்னுடைய ஒய்ஃப் பேர் சித்ரா. அவங்க MA மட்டும் முடிச்சிருக்காங்க, BLIT முடிச்சிருக்காங்க, B.Ed முடிச்சிருக்காங்க. அவங்க என்னை விட நிறைய படிச்சிருக்காங்க ஒய்ஃபு. நான் வந்து டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கேன், BLITம் படிச்சிருக்கேன். அப்புறம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னீங்க. அதான் BLITனா தமிழ் லிட்ரேச்சர் தான். அந்த 15 சப்ஜெக்டும் தமிழ் தான். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடின்னு சொல்றதை விட ஆடியன்ஸ் முன்னாடின்னு சொல்லல. 98, 97 நினைக்கிறேன். எங்களோட அப்போதான் 10வது படிக்கும் போது தான் தெரியல. ஏன்னா கிருபானந்த வாரியார் சார் தெரியுமில்ல? கிருபானந்த வாரியார் சார் சாரி சார். வள்ளல் எம்பெருமான் முருகப்பெருமான் அவர்கள் மக்களுக்கு பல சேவைகளை செய்வதற்காக அப்படி பார்த்ததே இல்லை. கிருபானந்த முருகருடைய அடிகளார்னு சொல்லுவாங்க. அவர் தான் முருகப்பெருமானுடைய வரலாற்றெல்லாம் உலகம் முழுக்க சொன்னவர். அவரு அதை சொல்லும் போது ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து அவரோட உயிர் புரிஞ்சது யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. ஆகாயத்துல அவர் இறந்துட்டு விமானத்துல வரும்போதே நல்லா சாப்பிட்டு படுத்து அங்கேயே இருங்க, மேலே உங்களுக்கு சொர்க்க பூமியிலே அங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவர் வந்து எங்க ஊருக்கு வந்து ஒரு சொற்பொழி கோயில வந்து பாடுவார். அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், பையன் ஸ்டூடெண்ட் 10வதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனுபவம்ன்றது. கேமரா முன்னாடி ஸ்டேஜ் அனுபவம். ஊர்ல இருக்க கேமரா இருக்காது. அதுல வந்து அவர் வந்து ஒரு திருக்குறளை சொல்லி, இதை யார் உடனே சொல்றீங்களோ அவங்களுக்கு 5 ரூபான்னு அவர் சொன்ன ஒரு திருக்குறளை
அவர் சொல்லி உடனே நான் எந்திரிச்சு சொல்லிட்டேன். அதனால முறையா ஸ்டேஜில் ஏறி அந்த திருக்குறளை சொல்லி ஒரு சின்ன பையனா சின்ன ட்ரௌசர் போட்டு பனியன் பொண்ணு நைட்டு அங்கே பனியன் தான் போட்டு உட்காந்துட்டேன். அப்படி சொல்லி இதை இப்போ அந்த என்ன குரல்ன்றதை மட்டும் மறந்துட்டேன். அது ஏதோ கற்க கசடற அது மாதிரி இல்லாமல் வேற ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு திடீர்னு நம்ம கேட்டால் சொல்ல முடியாத ஒரு திருக்குறளை சொன்னார். அதை சொல்லி அவர்கிட்ட 5 ரூபாய் வாங்கினேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் ஸ்டேஜில். அப்பவும் கேமரா இருந்தது. ஆனால் படத்தில் இதில் நடிக்கிறது வந்து எதுனா பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவியில் சூப்பர் டென். சார் ஒரு டேக்குக்கு ரெடி ஆகும்போது உங்களோட அதான் அது வந்து நான் மட்டுமோ இல்லை நானும் என்னோட பார்ட்னர் கோதண்டும் பண்ணோம்னா நாங்கள் வந்து பெருசாக அதை பற்றி டேக்கை பற்றியே யோசிக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று சும்மா சிம்பிளாக பேசும். இப்போ 4-5 ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அந்த சீனுக்கு முன்னாடி உள்ள ரூமில் உட்காரப்பாங்களே, அப்போ நாங்கள் பேசிக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் இருக்கும். பட் பொதுவாக பெருசாக அதில் போய் இதுன்னு அந்த டென்ஷனில் இருக்க மாட்டோம். எப்பவுமே டென்ஷனே இல்லாமல் கூலாக இருக்கும். தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு நம்ம சொல்கிற அறிவுரை மாதிரி எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, படித்து டென்ஷன் ஆகிக்காதீங்க, படித்ததெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்போம்ல. கண்டிப்பாக என்ன கண்டிப்பாக நீ இவ்வளோ சுகமாக கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் எங்க சார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நான் எங்க சார் படிச்சு எழுதுனேன், நீங்க வேற. படிக்கலாம் போ ஏதோ என்னமோ படிச்சா நீங்க படிச்சேன் எழுதுனேன் படிச்சுட்டு எழுதுனேன். இல்ல ஃபெயில் எல்லாம் இல்ல, ஜெயிச்சுட்டேன். அதெல்லாம் சீக்ரெட் எல்லாம் கேட்க கூடாது. எப்படி ஜெயிச்சேன்னு. அப்படியா? நேட்டிவ் எது உங்களுக்கு? கேரளா. கேரளாவா? ஓ எந்த கேரளாவோ? ஓ யாரும் பறையலா. அதனாலதான் தமிழ். அதனாலதாங்க நமக்கு வந்து தமிழ்ல அவங்க வந்து நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க போல. ஓகே ஓகே. சார் உங்களோட ஃபேவரட் ஷூட்டிங் லொகேஷன் என்ன? எது? நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே எனக்கு சேம் பதிலாவே வருது. எனக்கு ஷூட்டிங்னாலே ஃபேவரட் பிளேஸ் தான். எந்த இடமா சொன்னாலும் நான் இதுக்கு பக்கத்துல வைக்கணும் இல்லை, ஷூட்டிங் பிளேஸ் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அது வந்து நம்ம தொழில் ரீதியா வந்து அதனால எந்த மாதிரி ஷூட்டிங்கா இருந்தாலும் ஓகே தான், எந்த இடமா இருந்தாலும். உங்களோட சொந்த ஊர்ல வச்சிருந்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். சொந்த ஊர் மக்கள் முன்னாடி, நம்ம ஊர் மக்கள் முன்னாடி நடிச்சோம்னா நமக்கு இன்னும் பேர் இருக்கும்ல. அது நடந்தோம். அதனால 17 வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் ஒரு கடைசி பிள்ளை இருக்குன்றது எங்க சொந்தக்காரங்களே தெரியாது. அந்த நண்பன் இன்னைக்கு வந்து மதுரை வாயில்ல ஒரு பெரிய ஷூ கடை வச்சு நீ நல்லா இருக்கும், ஆனா கெட்ட பேரை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ எங்க அண்ணன் போய் தோட்டத்து பக்கம் போய் தம் அடிச்சாரு. அதை நேரம் தம் அடிக்கும் போது எங்க அப்பா கூப்பிட்டு பாருப்பா அண்ணன் ஏதோ புகாடி. சார் கடைசியா ஒரு क्वेश्चन. அப்படி அந்த क्वेश्चन கடைசியானு கேட்காதம்மா. இல்ல சார் ஒரு क्वेश्चन. அது நிகழ்ச்சி நிறைவாக அப்படி ஒரு பாசிட்டிவ். சார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொன்ன அப்புறம் நான் என்ன சார் சொல்றேன்.